வணக்கம். ரமேஷ் எஸ். பல்சேகர் எழுதிய அ நெட் ஆஃப் ஜுவல்ஸ் புத்தகம் பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது தினசரி தியானங்களோட தொகுப்புன்னு மேலோட்டமா சொன்னாலும், இதுல இருக்கிற ஒவ்வொரு குறிப்பையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு முழுமையான ஆழமான வாழ்க்கை தத்துவத்தையே முன்வைக்குது. இது உண்மைய தேடுறவங்களுக்கான ஒரு வழிகாட்டின்னு கூட சொல்லலாம். புத்தகத்தோட ஆரம்பத்துல ஒரு வரி வருது, பிரபஞ்சம் காரணமற்றது, ஒரு ரத்தின வலை போல. ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா, அதில் ஒவ்வொன்றும் மற்ற எல்லாவற்றின் பிரதிபலிப்பு மட்டுமே, முடிவில்லாத ஒரு அற்புதமான ஒன்றோடொன்று இணைந்த இணக்கத்தில். இந்த வரியே மொத்த புத்தகத்தோட சாராம்சம் மாதிரி. ஆமா. நாம இன்னைக்கு இந்த புத்தகத்தோட முன்னுரை, பதிப்பாளர் குறிப்பு, அப்புறம் ஜான்வரி முதல் நவம்பர் வரையிலான அந்த தினசரி குறிப்புகளை வச்சு இதுல இருக்கிற மைய கருத்துக்களை அலசப் போறோம். குறிப்பா உணர்வு நிலை, யதார்த்தத்தோட தன்மை பத்தி ரமேஷ் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இந்த ரத்தினவலை பார்வை நம்மள எப்படி பார்க்க வைக்குதுன்னு பார்ப்போம். சரி, முதல்ல அந்த முக்கிய கருத்துக்கு வருவோம். ரமேஷோட போதனையோட மொத்த சாரமே இருக்கிறதெல்லாம் உணர்வு நிலை மட்டும்தான் அப்படிங்கறது தானே. இதுதான் அவர் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம். ஆமா, அதுதான் அடிப்படை. அதாவது, நாம பார்க்கிற உணர்ற எல்லாமே, இந்த பிரபஞ்சம், நாம, பொருட்கள், மத்த மனிதர்கள் எல்லாமே அந்த ஒரே உணர்வு நிலைக்குள்ள தோன்றி மறையிற ஒரு தோற்றம்தான். தோற்றங்களா? அப்ப எது உண்மை? அந்த உணர்வு நிலைதான் உண்மை. அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரம். சப்ஸ்ட்ரேட்னு சொல்றாரே அது. ஜான்வரி 5 குறிப்புல சொல்ற மாதிரி, வெளிப்பாடுகள் வேற வேற மாதிரி இருக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் அடி மூலக்கூறு இந்த உணர்வு நிலைதான். அது இல்லாம எதுவுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா, ஜான்வரி 6 குறிப்புல சொல்ற மாதிரி, அந்த உணர்வு நிலையோட மூலம் அதுவேதான். இருப்பதெல்லாம் உணர்வு நிலை மட்டுமே. கான்ஷியஸ்னஸ் இஸ் ஆல் தேர் இஸ். இதுதான் சாரம். ஓகே. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. தூய விழிப்புணர்வு, பியோர் அவேர்னஸ் வேற, அது நம்ம மனசுல உணர்வு நிலையா பிரதிபலிக்கிறது, அவேர்னஸ் ரிஃப்ளெக்டட் அஸ் கான்ஷியஸ்னஸ் வேறன்னு ஜான்வரி 5ல வருது. ஆமா, அது ஒரு முக்கியமான வேறுபாடு. அந்த தூய விழிப்புணர்வுங்கிறது மூலம், நாம அனுபவிக்கிற உணர்வு நிலைங்கிறது அதோட ஒரு பிரதிபலிப்பு மாதிரி. சூரியனோட பிம்பம் தண்ணில தெரியற மாதிரி. பிம்பம் சூரியனாகிடாது இல்லையா, அது போல. சரி சரி, புரியுது. எல்லாம் ஒரே உணர்வு நிலைனா. அப்போ நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆட்கள்னு நினைக்கிறோமே, நான், நீங்க, அவங்கன்னு. இந்த உணர்வு இது பொய்யா? முன்னுரையிலையும் பிப்ரவரி 5, ஜூலை 31 குறிப்புகள்லயும் இது ஒரு மாயைன்னு சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா, இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. நாம எல்லோரும் இயல்பா நம்ம அந்த உடல், மனசோட அடையாளப்படுத்திக்கிறோம். நான் இந்த உடம்பு, என் எண்ணங்கள், என் உணர்வுகள் அப்படின்னு. ஆமா. இந்த அடையாளப்படுத்தல் தான் நான்கிற தனிநபர் உணர்வை, அதாவது அகங்காரத்தை உருவாக்குதுன்னு ரமேஷ் சொல்றார். ஆனா இது எப்படி சொல்றது? வெறும் ஒரு கருத்து, ஒரு கான்செப்ட், ஒரு எண்ணம் தான். ஒரு எண்ணம் தானா? ஆமா. ஜனவரி 24ல சொல்ற மாதிரி, பிரச்சனை உடம்பு மேல இருக்கிற பற்றுதல் மட்டுமில்ல. அந்த உடம்ப வச்சு நான் ஒரு கற்பனையான உருவத்தை உருவாக்கி அது மேல வைக்கிற பற்றுதல் தான் முக்கிய பிரச்சனை. ஓஹோ, இந்த நானுங்கிற எண்ணம் தான் நம்மளோட பயம், கவலை, ஆசை, பொறாமை, துக்கம்னு எல்லாத்துக்கும் மூல காரணம்னு பிப்ரவரி 21, மார்ச் 21, ஜூன் 1 மாதிரி பல இடங்கள்ல சொல்றார். ஜூன் 1ல அழகா சொல்றார், இந்த உணர்ச்சிகள் எல்லாம் தனித்தனி இல்ல, அந்த நான்கிற ஒற்றை விஷயத்தோட பல முகங்கள் தான் அப்படின்னு. அப்போ இந்த நான்கிறது ஒரு தவறான புரிதலா? ஆமா, பிப்ரவரி 5ல ரொம்ப தெளிவா சொல்றார். உலகம் ஒரு தோற்றங்கிறதுனால அது மாயே இல்ல. எது மாயேனா, நீங்க உங்களை ஒரு சுதந்திரமான தனி நபர்னு தப்பா நினைச்சுக்கிறது தான். ஜூலை 31லையும் இதேதான். பந்தம் என்பது நீங்க ஒரு தன்னாட்சி கொண்ட தனி நபருங்கிற மாயையை தவிர வேறொன்றுமில்லை. நான் இருக்கிறேன், ஐயாம்ங்கிறது தான் முதல் எண்ணம், மனசோட மூலம்னு ஜனவரி 25ல சொல்றார். சரி, நான் ஒரு மாயைன்னு ஒரு பேச்சுக்கு ஏத்துக்கிட்டாலும், நாம தானே வேலை செய்யறோம், முடிவெடுக்கிறோம், பேசுறோம். நம்ம செயல்களுக்கு நாம தானே காரணம். ஆனா ரமேஷ் நமக்கு சுதந்திரமான விருப்புரிமை, அதாவது ஃப்ரீ வில் கிடையாது. எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது, அவனுடைய சித்தம் படிதான் நடக்குதுன்னு சொல்றாரே. இது ஏத்துக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. நிச்சயமா, இது அவரோட போதனைகள்ல ரொம்ப சவாலான, அதே சமயம் மையமான ஒரு கருத்து. நம்ம அன்றாட அனுபவத்துக்கு இது நேர் எதிரா இருக்கு. ஏன்னா நாம தான் செய்யறோம்னு நினைக்கிறோம். ஆமா. ஆனா ரமேஷ் என்ன சொல்றாருன்னா, செயல்கள் இந்த உடல் மனம்ங்கிற கருவி வழியா நடக்கிறதே தவிர, நான்கிற தனிநபர் அதை செய்யறதில்ல. எல்லாமே அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றல், அதாவது உணர்வு நிலை அல்லது கடவுள், எப்படி வேணா சொல்லலாம், அதன் மூலமா முன்னாடியே திட்டமிடப்பட்டு நடக்குது. முன்னாடியே திட்டமிடப்பட்டதா? அவர் பீயிங் இவ்டுன்னு சொல்றார்.
நாம வாழ்க்கைய வாழ்றதில்ல, வாழ்க்கை நம்ம வழியா நடந்துகிட்டு இருக்கு. பிப்ரவரி 22ல சொல்ற மாதிரி, நாம என்ன நினைச்சாலும் சரி, நாம சுயமா செயல்படுறதில்ல, நாம முழுமையா இயக்கப்படுறோம். பொம்மை மாதிரி. பொம்மை மாதிரியா? அப்போ நம்ம பொறுப்பு. அங்கதான் விஷயமே. இந்த புரிதல் வந்துட்டா குற்ற உணர்வு, கவலை, நான் ஏன் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சிருக்கலாமோங்கிற மன உளைச்சல் இதுக்கெல்லாம் இடம் இல்லாம போயிடுன்னு மார்ச் 1, ஆகஸ்ட் 28 குறிப்புகள்ல சொல்றார். ஏன்னா நான் செய்யலன்னா அப்போ யாரு பொறுப்பு? அந்த முழுமைதான். இது ஒரு பெரிய விடுதலையா இருக்கலாம். ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்குல்ல. ஆரம்பத்துல அப்படி தோணலாம். ஆனா ஜான்வரி 31ல சொல்ற மாதிரி உண்மை என்னன்னா, எப்போதுமே அவனுடைய சித்தம் தான் ஜெயிச்சது. இப்பவும் அதுதான் ஜெயிக்குது. எதிர்காலத்திலயும் அதுதான் ஜெயிக்கும். இது ஒரு நிதர்சனம். இதை ஏத்துக்கிறது தான் வழிங்கிறாரு. ம். சரி. அப்போ இந்த யதார்த்தம், இந்த உலகம்ங்கிறது, அது எப்படிப்பட்டது? ஆரம்பத்துல சொன்னீங்களே, காரணமே இல்லாத ரத்தின வலை மாதிரி. இது ஒரு கனவு மாதிரிங்கிறதும் நிறைய இடத்துல வருதே. ஆமா, ஜனவரி 1ல வர்ற அந்த ஆரம்ப மேற்கோள் படி இது காரணமற்றது. அன்காஸ்ட். ஒவ்வொன்னும் மத்ததுல பிரதிபலிக்குது. அப்புறம் இது உணர்வு நிலையில தோன்ற ஒரு கனவு, ஒரு தோற்ற மயக்கம், இலூஷன் அப்படின்னும் திரும்ப திரும்ப சொல்றார். கனவு மாதிரினா? பிப்ரவரி 21ல சொல்ற மாதிரி முழு கனவும் உண்மையற்றது. கனவு காண்பவர் மட்டுமே உண்மை. அது உணர்வு நிலைதான். கனவு காணும்போது அது ரொம்ப நிஜமா தெரியுதுல்ல? ஆமா. அது மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையும். விழிச்ச பிறகுதான் கனவு பொய்ன்னு தெரியுது. அதுபோல ஞானம் வரும்போது இது ஒரு தோற்றம்னு புரியும் அப்படிங்கிறார். காலம் டைம் கூட ஒரு கருத்து தான். நிகழ்காலம் மட்டும்தான் உண்மைன்னு சொல்றார். ஓ! அப்போ இந்த நல்லது, கெட்டது, நான் மற்றவைன்னு நாம பாக்குறோமே, அந்த இருமை, டுவாலிட்டி. அது இந்த தோற்ற உலகத்தோட இயம்பு. நான் இருக்கிறேங்கிற உணர்வு வந்த உடனே இந்த இருமை வந்துடுது. ஆனா இதன் அடிப்படை சாரம் இருமையற்றது, நான் டுவல். எல்லாமே அந்த ஒண்ணுதான். ஏப்ரல் 12ல சொல்ற மாதிரி இந்த இருமை பிளவு நீங்கி அந்த அடிப்படை ஒருமை புரிஞ்சா முழுமையான ஆனந்தம் வரும். சரி, இவ்ளோ ஆழமான விஷயங்கள எப்படி உணர்றத? சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? இந்த மெய்ஞானம், ஞானோதயம்னு சொல்றாங்களே, அத அடையறது எப்படி? அதுக்கு ஏதாவது வழி, பயிற்சி இருக்கா? இது ஒரு முக்கியமான கேள்வி. இங்கதான் ரமேஷோட பார்வை பல பாரம்பரிய வழிகள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவர் ரொம்ப தெளிவா சொல்றது என்னன்னா, இந்த மெய்ஞானம்ங்கிறது முயற்சி செஞ்சு அடையிற விஷயம் கிடையாது. முயற்சி செஞ்சு அடைய முடியாதா? ஆமா, உண்மையில எந்த முயற்சியும் அதை தடுக்குங்கிறார். ஜனவரி 1ஆம் தேதியை சொல்றார், மெய்ஞானம் முயற்சி இல்லாதது. நீங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்றது நீங்க ஏற்கனவே இருக்கிற ஒண்ணுதான். ஜனவரி 2ல ஞானோதயம்னா மனசு காலியாகிறது. அதை அடைய நீங்க எதையும் செய்ய முடியாது. செய்யற முயற்சி தடையாதான் இருக்கும். இது பல இடங்கள்ல வருது. அப்போ எப்படி நடக்கும்? இது இறைவனோட அருள், கிரேஸ், இல்லனா ஒரு திடீர் புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், உள்ளுணர்வு, அப்பர்செப்ஷன் மூலமா மட்டும்தான் சாத்தியம்னு சொல்றார். ஜனவரி 9ல சொல்றார், இந்த உள்ளுணர்வு பார்வை வர்றது நம்ம கையில இல்ல, அருளால மட்டும்தான் வரும்னு சொல்றார். தர்க்கமா சிந்திச்சு வர்ற அறிவு இல்ல, இது ஒரு முழுமையான பிடிமானம், இன்ட்யூட்டிவ் கிராஸ்ப் மாதிரி. திடீர்னு புரியும். அந்த புரிதல் வரும்போது தேடுற நான், அந்த தேடுற ஆளே இல்லாம போயிடுவாங்க. தேடுற ஆளே இல்லாம போயிடுவாரா? ஆமா. ஏன்னா தேடுறதே அந்த மாயையான நான் தானே. அது கரைஞ்சு போகும். நடக்கிறத வெறுமனே சாட்சியா பார்க்கறது, விட்னஸிங், இதுக்கு உதவும்னு மார்ச் 3, 17 மாதிரி குறிப்புகள்ல சொல்றார். குருவோட பங்கு என்னன்னா, அவங்க இந்த உண்மையை சுட்டி காட்டுறாங்க. அவ்வளோதான். ம். இது கேட்க ரொம்ப எப்படி சொல்றது? எளிமையாவும் அதே சமயம் பிடிபடாதது மாரியும் இருக்கு. முயற்சி இல்லாம அருளால வர புரிதல். சரி, அப்படி ஒரு புரிதல் வந்துட்டா, ஒருத்தருக்கு நான் இல்ல, நான் செய்யல, எல்லாம் உணர்வு நிலைதான்னு உணர்ந்துட்டா, அவங்களோட வாழ்க்கை அப்புறம் எப்படி இருக்கும்? தினம் தினம் எப்படி வாழ்வாங்க? இது ரொம்ப நடைமுறை சார்ந்த கேள்வி. இந்த புரிதலோட வாழ்றதுன்னா, முதல்ல நடக்கிறது அது எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கிறது. வாட் இஸ் அக்செப்டன்ஸ். ஜான்வரி 14, அக்டோபர் 26ல சொல்ற மாதிரி, பிரபஞ்சம் எப்படி இயங்குதோ, அந்தந்த நேரத்துல என்ன நடக்குதோ அதை ஏத்துக்கணும். அதுதான் அமைதிக்கு வழி. ஏத்துக்காம சண்டை போடுறது தான் துன்பம். சரி, அப்புறம்? அடுத்ததா நான் செய்கிறேங்கிற அந்த தனிப்பட்ட உணர்வு இல்லாம இருக்கும். ஆனா அதே சமயம் இந்த வாழ்க்கை ஒரு நிஜம் மாதிரி இல்ல பங்கு கொள்வாங்க. ஜூன் 16ல சொல்ற மாதிரி, ஆழ்மனசுல இது உணர்வு நிலையோட விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டே வெளியில இயல்பா இருப்பாங்க. இது கவலை, பயம் இதையெல்லாம் குறைக்குமா? நிச்சயமா. அதுதான் முக்கிய விளைவு. கவலை, பயம், குற்ற உணர்வு, துக்கம் இதுக்கெல்லாம் இடம் இருக்காது. ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் அந்த நாங்கிற உணர்வு தானே.
அது இல்லைன்னா இதுவும் இருக்காது. ஆகஸ்ட் 31ல சொல்ற மாதிரி முழுமையான சுதந்திர உணர்வு மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இயல்பா இருப்பாங்களா? ஆமா, ரொம்ப இயல்பா அந்தந்த கணத்துல தோன்றபடி தன்னிச்சையா செயல்பாடு இருக்கும். ஸ்பான்டேனியஸ் ஆக்ஷன். நிகழ்காலத்துல வாழ்வாங்க, பற்றற்று இருப்பாங்க. ஜனவரி 16ல சொல்ற மாதிரி இது ஒரு அபத்தமான ஆட்டம்னு புரிஞ்சுக்கிட்டே அந்த ஆட்டத்துல சந்தோஷமா கலந்துக்குவாங்க. ஆஹா, அந்த நவம்பர் 8 வரி ஞாபகம் வருது. வாழ்க்கை உண்மையிலே அருமையானது. நீங்க அதுல தலையிடாம இருந்தா. ஏன்னா வாழ்க்கை ஒரு பெரிய சுமையா இல்லாம ஒரு விளையாட்டா மாறிடும். ஆக ரமேஷ் பல்சேகரோட இந்த அன்னெட் ஆஃப் ஜுவல்ஸ் புத்தகத்துல வர்ற தினசரி குறிப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சித்திரத்தை காட்டுது. அடிப்படை உண்மை உணர்வு நிலை மட்டும்தான். தனிப்பட்ட நான் ஒரு மாய. செயல்கள் நம்ம வழியா நடக்குது, நாம செய்யல. மெய்ஞானம்ங்கிறது முயற்சி இல்ல, புரிதல். அருளால வர்றது. இது தேடுறது இல்ல, இருக்கிறத உணர்றது. இந்த தினசரி குறிப்புகள் ஒவ்வொன்னும் இந்த மைய கருத்துக்களை வெவ்வேறு விதமா தொட்டு காட்டுது. கரெக்ட். இதுல ஒரே ஒரு இறுதி சிந்தனை மட்டும். எல்லா முயற்சியும் வீண், மெய்ஞானம் அருளால தான் வரும்னா, அப்ப நாம இப்போ இத பத்தி பேசுறோமே, நீங்க இத கேக்குறீங்களே, இத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே, இதோட அர்த்தம் என்ன? நல்ல கேள்வி. ஒருவேளை இந்த புரிஞ்சுக்கணுங்கிற ஆசையே கூட ரமேஷ் சொல்ற அந்த மாயையான நானோட ஒரு செயல்பாடா இருக்குமோ? இல்லன்னா ஆரம்பத்துல சொன்ன அந்த ரத்தன வலை மாதிரி யோசிச்சா, வலையில இருக்கிற நீங்க உங்கள பத்தி புரிஞ்சுக்கிறது மத்த ரத்தனங்களோட உங்க தொடர்பு, உங்க உலகப் பார்வையை எப்படி மாத்தும்? இது நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.